யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ்லேயே சொல்லிக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடியே வந்துடுறது. அதனால் எல்லா ராத்திரியும் எப்படி பால் பொங்குற மாதிரி சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் பொங்கி இருக்கணும். மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் நிறைஞ்சு மங்களகரமாக இருக்கணும். கரும்பு சக்கரை பொங்கல் மாதிரி இனிமையான நினைவுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும்னு நான் அந்த காமாட்சிட்ட உங்கள் எல்லாருக்கோசரமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பொங்கல் மட்டும் இல்லை, போகி, பொங்கல், கனு 3 நாளைக்கும் உண்டானது இந்த ஒரே வீடியோவில் முடிக்க போகிறேன். போகிக்கு என்ன பண்ண போகிறேன்னா பால் போலி, ஆமவடை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு, ரசம் அதெல்லாம் உங்கள் சௌகரியம். ஆமவடை, போலி, பாயசம் தான். பாயசம் நம்மளோட இதில் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணாலும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன பாயசம் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். n நம்பர் ஆஃப் பாயசம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அந்த பாயச வீடியோட லிங்க்கை கொடுத்துட்றேன். நீங்கள் அதுலேருந்து பார்த்து போகிக்கு பாயசம், ஆமவடை, போலி இதுதான் இது. அதனால் இன்றைக்கி பால் போலி பண்ண போகிறோம். சிரோட்டி ரவா கிடைக்கிறவா சிரோட்டி ரவா வச்சு பண்ணுங்க. இல்லையா நார்மல் ரவை இருக்கு இல்லையா, வறுத்த ரவை, அதை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணினா ஃபைனாக ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யறதுன்றது காமிக்கிறேன். இது போகிக்கு. பொங்கலுக்கு வெங்கல பானையில் எப்படி பொங்கல் பண்ணணும், சக்கரை பொங்கல் பண்ணணும் அப்படின்றத காமிக்க போகிறோம். பிகாஸ் பழைய நாள்லாம் நாங்களாம் வெங்கல பானையில் தான் பண்ணுவோம். வெங்கல பானைக்கு தான் மஞ்சள் இது, இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து எல்லாம் கட்டிட்டு அதை தூக்கிட்டு போய் சூரிய பகவானோட கண் பார்வைப்படுற மாதிரி இடத்துல வச்சு, நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் அந்த சூரிய கோலம் எப்படி போடணும் அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி கோலம் போட்டு அங்கே பூஜை பண்ணி அந்த சூரியனோட நிழல் எங்கே விழுறதோ அங்கே அதை நிவேத்தியம் பண்ணணும். ஸோ சக்கரை பொங்கல் வெங்கல பானையில் எப்படி பண்ணணும், உளுந்து வடை வழக்கம் போல் இருக்கிறது. இதை தவிர கனுவுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மாங்காய், தேங்காய், பட்டாணி, கேரட் எல்லாம் போட்டு ஒரு சாதம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சாதம், அதுக்கப்புறமா பனங்கல்கண்டு பால் பொங்கல் அது பண்ண போகிறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும். பிகாஸ் டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் கூட பனங்கல்கண்டு எடுத்துக்கலாம்னு சொல்கிறா. மார்ஷலிக்கெல்லாம் பனங்கல்கண்டு அவ்வளோ நல்லது. ஸோ பனங்கல்கண்டு பால் பொங்கல் பண்ண போகிறோம். இது எல்லாம் எலாபரேட்டாக 1 by 1 வரப்போகுது. கண்டிப்பாக இது மட்டும்தான் நான் மம்மி அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா, பொங்கல் இதோட இல்லை, யோகாம்பாள் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் உங்களை சமைச்சு பேசி கழுத்தறுக்க போகிறேன். அடுத்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் காத்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமாக இந்த பொங்கலை ஹாப்பியாக கொண்டாடணுன்றது ஒன்று தான் என்னுடைய இது. அம்பாள் அனுகிரகத்தில் எல்லாருக்கும் க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கணும். ஸோ இப்போ பேசி முடிச்சாச்சு, ஆரம்பிக்கலாம் நம்மளோட பொங்கல். இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவையை நான் நார்மலாக அந்த வறுத்த ரவை, நாகா ரவைலாம் கிடைக்கும்ல, அதை நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ஃபைன் ரவையாக எடுத்து, இதுதான் சிரோட்டி ரவான்னு பேர். சிரோட்டி ரவா கிடைக்கிறவா இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் கிடைக்காதுங்கிறவா நார்மல் ரவையை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் நெய், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பொடி நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன். புதுசாக பண்ணுறவாளுக்கோசரம் இது சொல்கிறேன். ஏன்னா மைதா கோதுமையில் பண்ணுறதை விட இந்த மாதிரி சிரோட்டி ரவாவில் பண்ணுறதே, ரவையை நல்லா பொடிச்சிட்டு பண்ணுறதே, அது ஈஸியாக வெந்துடுறது, அதாவது ஊறிடுறது. நல்லா ஊறினா தானே அது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரெண்டு ஹேண்ட்ஃபுல் பண்ணி
அதேமாதிரி போலியுமே நம்மளுக்கு இதில் நிறைய பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மில்லட் இயர் அப்படிங்கிறதுனால லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு வந்து எல்லாமே மில்லட்டில் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து சுருள் போலின்றது பண்ணியிருந்தேன். நிறைய போலி இருக்குது, நீங்கள் எது தேவைன்னாலும் நம்மளோட வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 hour to 1 hour இதை ஊற விட்டுருங்கோ. நீங்கள் பாக்கி சமையல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வடை தட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெயை வச்சுட்டு முதல்ல இதை பூரியை பொடிச்சு பாலில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடை தட்டினேன்னா நல்லாயிருக்கும். வடையை தட்டின எண்ணெயில் போலியை பொரிச்சேன்னா அது ஒரு காரலோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. இது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம், ஊறட்டும். பாலை காய்ச்சலாம். பாலை காய்ச்சிட்டு நம்ம இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும், இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போது பால் வந்து 1 liter வச்சுருக்கேன். நார்மல் மில்க் தான் இது. கண்டிப்பாக நார்மல் மில்க் இருந்தாலே போதும், வேறு எதுவும் வேணும்னுலாம் அவசியம் இல்லை. இதை அப்படியே காய்ச்சிட்டு இதில் கொஞ்சம் நான் குங்குமப்பூ ஆட் பண்ண போகிறேன். குங்குமப்பூ வேண்டாம் அப்படிங்கிறவா வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக கேசரி கலர் ஏதாவது ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பால் நல்லா கொதிக்கிறதே கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டேன்னு வச்சுக்கோங்க, மஞ்சள் வாசனையெல்லாம் இருக்காது. இந்த மஞ்சப்பொடி வாசனை பாலோடு சேர்ந்து கொதிக்கிறதே போயிடும். கலரும் அழகாக கோல்டன் கலரில் ஜம்முன்னு வரும் உங்களுக்கு. அது ஐ திங்க் குங்குமப்பூ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் வெள்ளையாக இல்லாத மஞ்சளாக வேணும்னா இந்த மாதிரி மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, அழகாக வரும். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் அந்த கேசரி கலர் பவுடர் அதெல்லாம் கலக்கிறத விட மஞ்சப்பொடி போட்டு நல்லா பால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டேனாலே பஞ்சப்பொடி வாசனை போயிடும், திக்காக இருக்கும். நான் வந்து ஒரு 10 ஸ்ட்ரிங் குங்குமப்பூ போடுறேன். நல்லா பால் காயட்டும் பார்க்கலாம். ஸோ ஒரு லிட்டர் பாலில் நல்லா ஒரு 250 grams கிட்ட சர்க்கரை போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா எங்கள் காலத்தில் இன்றைக்கே பொங்கல் ஆயிடுச்சு. போகி அன்றைக்கே பொங்கல் பால் பொங்கிடுது. பால் மட்டும் நம்ம பக்கத்தில் பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் பொங்காது. ஒரு நிமிஷம் ஏன் போனால் டொயின்னு பொங்கி வழிஞ்சிடும். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 teaspoon. இந்த சர்க்கரை வந்து நீர்த்துக்கும் பாலில். ஸோ அதனால ஒரு 5 minutes கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்ல மெல்லிசாக எடுத்துருக்கோம் போலியை. இத்தனை பெரிய உருண்டைக்கு எவ்வளோ பெருசாக எடுத்துக்கணும், அப்போ தான் அது நல்லா ஊறி ஜம்முன்னு வரும். சரிங்களா? சின்னூடாக அவ்வளோதான் எடுத்துருக்கேன். சர்க்கரை வந்து உங்களுக்கு பாலில் நீர் கிடைக்கும், அதனால தான் இது நல்லா 5 minutes கொதிச்சுட்டு கொஞ்சம் நல்லா பாலும் கெட்டியாகிடுது. ஆனால் இந்த பூரியை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு, அதாவது இந்த போலியை பண்ணிவிட்டு பால் சுட இருக்கிறதே போட்டால் தான் அது நல்லா ஊறி வேகும். அந்த வேகும் இல்லை, சாரி, ஊறி சோக்காய் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து அது ஆறினப்புறம் போட்டேன்னா அவ்வளோ தூரம் அது பால் இஞ்சிக்காது. அதனால் பூரி இப்படி பொரிச்சிட்டு அப்படியே பாலில் நீங்கள் சுட போட்டு எடுத்து அப்புறம் தட்டில் எடுத்து வச்சுருந்தீங்க. அதாவே ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜோரான போலி ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பால் பொடி பண்ணுறதுக்குலாம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாமா மம்மின்னு கேட்டீங்கன்னா, வடைக்கெல்லாம் நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போலிக்கெல்லாம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. அது நீங்கள் உங்களுக்கு சௌரியப்பட்ட எண்ணெய் எது முடியுமோ அதை வாங்கி நீங்கள் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டு கடிச்சிட்டு சூடாக இருக்கிற இந்த பாலில் ஆட் பண்ணிடுறேன். நம்ம இது மெல்லிசாக தான் எடுத்துருக்கோங்கிறதுனால அப்படியே பூரி மாதிரிலாம் உப்பிண்டு வராது, இப்படிதான் இருக்கும். டக்குன்னு இதை பண்ணிட்டு அது சுட பாலில் இதை ஊற வச்சேன்னா ஜம்முன்னு ஊறிடும். இப்போ இதை எடுத்து தட்டில் வச்சு மடித்து விட்டுருணும். அடுத்தது ஊறிட்டு இருக்கட்டும். இது மாதிரி தான் எல்லாமே ஜோராக ரெடி ஆகிடும். நல்ல கொதிக்கிற பாலாக இருக்கணும். நீங்கள் பூரியை பொரிச்சிட்டு நேராக அதில் போட்டேன்னா நல்லா ஊறிடும். நீங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் பாக்கி எல்லாம் பண்ணிவிட்டு சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிண்டு ஜோராக இருக்கும்.
போகிக்கு இந்த பால் போலி உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இந்த மாதிரி வெங்கலப்பானை இருக்கும். இந்த மாதிரி வெங்கலப்பானையில் பண்ணுவோம். நிறைய பேர் ஆற்றுல வந்துட்டு மண்பானையில் பண்ணுவேன். அது உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ எப்படி தெரியுமோ அப்படி பண்ணுவோம். இது மாதிரி எங்கள் ஆற்றுல பண்ணுவோம். அதனால நான் இது மாதிரி பண்ண தெரியாதுங்கிறோ அட்லீஸ்ட் சின்னதாக, இது வந்து பெருசு, நான் இதை சமைச்சுருக்கிறதே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு இதெல்லாமும் இது வந்து நல்லா ஒரு கிலோ அரிசி பிடிக்கக்கூடிய இது. நம்ம வந்து அவ்வளோலாம் சாப்பிட்றதுக்கு இங்கே யாரும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 அழாக்கில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 அழாக்கில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் வந்து 3/4 பாகம் 2 அழாக் பண்ணினாலே வரும். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. பொங்கல் பானையே பார்க்கறதுக்கு அவ்வளோ மங்களகரமாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து எங்கள் ஆற்றுல சந்தனம், குங்குமம் இதெல்லாம் இடுவேன். சில பேர் நாமம் போடுவேன், சில பேர் விபூதி இடுவேன். அது உங்களுடைய சௌகரியம். 1/2 லிட்டர் பால் விடுவேன். இதில் மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து எனக்கு இன்னைக்கு கிடைக்கல. பிகாஸ் இது பொங்கலுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணுறேன். இது பண்ணுற சமயத்தில் எனக்கு மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து கிடைக்கல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து பொங்கலும் போது கண்டிப்பாக மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து உங்களுக்கு வேணும். அதை நீங்கள் வச்சுட்டு பொங்கல் ஃபுல்லாக ஆகினத்துக்கு அப்புறமா அதில் கட்டி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் சுவாமி நைவேத்தியத்துக்கு வைங்கோ. அதே மாதிரி அந்த வெங்கல பானையில் இருக்கிற அந்த மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சளை தான் எடுத்துட்டு போய் ஆற்றுல இருக்கிற பெரியவா கிட்டலாம் சாயங்காலம் கணுப்பிடி வைக்கிறதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் அந்த மஞ்சள் தீத்திக்கிறதுன்ற ஒரு வழக்கம் உண்டு. அது வந்து நிறையா பேருக்கு இந்த நாளுக்கு தெரியறதா இல்லையா, எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலியாக ஐடியல் அப்படின்றதுனால அது பண்ணுறது இல்லையா அப்படின்றது தெரியல. எல்லாருமே யாராலும் ஒரு பெரியவாளோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இதை எடுத்துன்னு போய் உங்கள் ஆற்று பக்கத்தில் யாராவது உங்கள் ஹஸ்பண்ட், அதாவது முதல்ல அந்த மஞ்சளை கிள்ளிட்டு உங்கள் ஆற்று சுவாமி கிட்ட வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் எடுத்து போய் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்கோ. அவரை விட்டு தீத்தி விட சொல்லுங்கோ. அதுக்கப்புறமா அது தீத்துறது எப்படின்றதுலாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை மஞ்சளை தீத்தின்ட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கோ. அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு நாள், இந்த ஒரு நாளாவது நம்ம வந்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணலாம். இதில் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் யார் இதை வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டோம். கண்டிப்பாக இதை பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் உங்கள் ஆற்றுல இருக்கிற மாமனார், மாமியார், இல்லை நாத்தனார், இந்த மாதிரி பண்டிகைகளே வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்து சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கோசரம் தான் வருது. என்ன மனுஷாளுக்கு மனுஷா என்ன வாயால் பேசுறதே, இனிமையாக எல்லார்கிட்டையும் ஒரு சந்தோஷமாக எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதே, அதில் கிடைக்கிற ஒரு தனி சந்தோஷமே ஒரு தனி அலாதியான ஒரு நிம்மதியாக இருக்கும். ஸோ அப்படி அவளாலும் போய் பார்க்க முடியும். இல்லைன்னா அவள்கிட்டலாம் தீர்த்திக்க முடியும். இல்லை அவளாம் ரொம்ப தள்ளி இருக்கா, எங்களுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் உங்கள் ஆற்றுல தெரிஞ்சவா யாராலும் உங்களை விட பெரியவா இருந்தான்னா அவள்கிட்ட போய் மஞ்சள் தீர்த்துட்டு வந்துடுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு இது. இதை நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கணுன்றது தான் சொன்னேன். அதே மாதிரி இந்த சக்கரை பொங்கல் மெயினாக எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு வெங்கல பானையில் வெறும் சாதம் பண்ணுவோம் நாங்கள்லாம். அந்த சாதத்தை தான் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டே காத்தால் அந்த கணுப்பிடி வைப்போம் பார்த்தீங்கன்னா, காக்காப்பிடி கணுப்பிடின்ற இதை வைப்போம் இல்லையா, அந்த சாதத்தில் தான் தயிர் சாதத்தை பிசைஞ்சு அதில் வந்து மஞ்சள் எடுத்து கலந்து போட்டு மஞ்சள் சாதம், சில பேர் சேத்து சாதம் வைப்பா. அது அவாவா ஆற்று வழக்கம் என்னவோ அது பண்ணுவோம். அது நம்ம பண்ணுறது வந்து பிறந்தாத்துக்கோசரம். அது வந்து நம்ம பிறந்தாத்துல நம்ம பிரதர்ஸ் எல்லாம் நன்னா இருக்கணும், ஆரோக்கியத்தோட சௌக்கியமாக இருக்கணும். என்னைக்கு இருந்தாலும் நம்ம பிறந்தாத்து தொடர்பும் நம்ம தம்பிகள் அண்ணாவோட ஒரு ஆதரவும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். எந்த பொம்மநாட்டிகளாக இருந்தாலுமே, வயசானவாளாக இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவா வந்து பிரதர்ஸோட இது கண்டிப்பாக இருக்கணும் எப்பயுமே. ஏன்னா நம்ம அவளுக்கோசரம் வேண்டிக்கலைன்னா வேறு யார் வேண்டிப்பா சொல்லுவோம். அட் த சேம் டைம் எங்கள் ஆற்றுல வந்து நான் ஒன்லி சைல்டு, எங்கள் ஆற்றுல யாரும் கிடையாது மாமி அப்படின்னா, ஓகே, நீங்கள் வந்து பிறந்தாத்தோட இது வந்து சேர்ந்து இருக்கணும், அவளோட நன்மை எப்பயும் அப்பா அம்மாலாம் நன்னா இருக்கணும் அப்படி வேண்டின்றாது கண்டிப்பாக காக்காப்பிடி கண்டுபிடி வைங்கோ. காக்கா சாப்பிடாத இடமா இருந்தால் என்ன மாமி பண்ணுறது அப்படின்னா அதுவும் வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல. காக்காப்பிடி கண்டுபிடி வச்சுட்டு அதை நீங்கள் வந்து
அது நைவேத்தியெல்லாம் பண்ணிவிட்டு தூக்கி டஸ்ட்பினில் போட்டுக்கோ. பற்றி இல்லை இது வரைக்கும் பால் ஜோராக காஞ்சிடுத்து. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பால் பொங்கல், பொங்கலோ பொங்கல், சந்தோஷம் பொங்கல். எல்லாருக்கும் இந்த பொங்கல் தினத்தில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு வைப்ரேஷன் அண்ட் நல்ல ஒரு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பால் ஜோராக பொங்கிட்டு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாலில் நம்ம பண்ணறதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். அதாவது நான் 2 கப் ரைஸ் எடுத்துருக்கேன்னா அது 1 கப் ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி விட்டுறேன். ஸோ டோட்டலாக 8 கப்லேருந்து 10 கப் வரைக்கும் தண்ணி விட்டுடலாம். ஸோ இது 2 கப் எந்த கப்பால் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பால் தான் 1 கப்பு அரிசிக்கு 4 கப்புலேருந்து 5 கப் வரைக்கும் தண்ணி விட்டுருவோம். குக்கரில் வைக்கிறோம் மாமி, சாதம் மட்டும் சாதையும் பருப்பையும் குக்கரில் வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் உங்கள் சௌகரியம். ஏன்னா இந்த நாளில் நிறைய குழந்தைகளுக்கு வெங்கலப்பானையில் பண்ணுறதுன்றது சாத்தியமில்லாத சமாச்சாரம், பிடிச்சி போயிடும் அப்படின்ற பயம்லாம் இருக்கும். நீங்கள் வந்து குக்கரில் சாதத்தையும் பருப்பையும் நல்லா குழச்சலாக வேக வச்சுட்டு பால் இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா அதில் தூக்கி போட்டு நல்லா குழச்சி அதுக்கப்புறம் வெல்லத்தை நீங்கள் இது பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு டைரெக்டாக இதில் பண்ண போகிறோம். அப்படி முடிஞ்சவா பண்ணுங்க, முடியாதவா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கப் அரிசிக்கு 1/2 கப், எந்த கப்பால் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதை கப்பாலேயே 1/2 கப்பு கிட்ட பயத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுதான் சரியாக இருக்கும். இதை வாஷ் பண்ணி, அதாவது முதல்ல ஒரு தடவை வறுத்துட்டு வாஷ் பண்ணி, ரொம்பலாம் வறுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பரட்டணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இதில் ஆட் பண்ணலாம். அக்ஷய் இந்த பால் பொங்கறதே உங்கள் ஆற்றுல இருக்கிற குழந்தைகளெல்லாம் அது பக்கத்தில் நிற்கிறதுக்கு இது பண்ணுவோம். பொங்கலும் பொங்கல் குழந்தைகளெல்லாம் விட்டு சொல்லுங்க. அதே மாதிரி எல்லாரும் இந்த பொங்கப்பானை வைக்கிறதுக்குள்ளே குளிச்சுட்டு ரெடி ஆகிடுங்கோ. ஆளுக்கு ஒரு கை பொங்கல் பண்ணுறதுக்கு அரிசி இது மாதிரி சுவாமிகிட்ட வேண்டிட்டு இதில் போடுங்கோ. இதெல்லாம் உங்கள் ஆற்றுல இருக்கிற பெரியவாழ்லாமே சொல்லியிருப்பா. ஸோ எல்லோரும் நிறைய பேர் கடைப்பிடிச்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா வேகட்டும், குழச்சலாக நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். வெல்லம் வந்து அதே மாதிரி 1 கப் அரிசி, அதாவது 2 கப்பு அரிசி, 1/2 கப்பு பயத்தம்பருப்புக்கு 5 கப்பு வெல்லம். இதுக்கு நல்லா போடலாம், களிக்கு போடக்கூடாது. களி போட்டேன்னா அது சக்கரை பொங்கலாக போயிடும். சக்கரை பொங்கலுக்கு நல்லா நீங்கள் 5 கப் நல்ல தித்திப்பாக வேணுங்கிறோ 5 கப் போட்டுக்கோங்க. நான் வந்து 4 கப் தான் போடுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும், சர்க்கரை பொங்கலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் அழகாக வந்து ஒரு 5 கப்பே போட்டு நீங்கள் பாகு பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா வேகட்டும். நம்ம அப்பப்போ தண்ணியும் சுட வச்சுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் விட்டு பண்ணிக்கலாம். இப்படி இல்லை, இந்த ரிஸ்கெல்லாம் நாங்கள் எடுத்துக்கலாமாமே, எங்களால் முடியாது, எங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறவா சாதத்தை அழகாக சாத்தியும் பருப்பையும் குக்கரில் வெடிச்சுக்கணும். ஆனால் இதே மாதிரி தான் 1 பங்குக்கு 4 பங்கு தண்ணி வச்சு குக்கரில் வெடிச்சு எடுத்துட்டு குழச்செல்லாம் நல்லா ஒரு 5-6 விசில் வாங்கி வெடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்கலப்பானையில் பாலை காய்ச்சிட்டு அதை தூக்கி விட்டு பண்ணிக்கோங்க. இது நல்லா ரெடி ஆனது உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லத்தை போய் நல்லா கரைச்சி வந்துடலாம். 1 பங்குக்கு 2 பங்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நம்ம 2 கப்பு போட்டிருக்கோம் அரிசி, அதாவது 2 ஆழாக்கு எடுத்துட்டுருக்கேன். நான் ஆழாக்கால் 2 ஆழாக்கு எடுத்துட்டுருக்கேன்னா 4 அழாக்கு கிட்டக்க வெல்லம் எடுத்துருக்கேன். இதை போடுறேன். ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி விடலாம், போதும், ரொம்பலாம் வேண்டாம். 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இதுவும் நல்லா இன்னும் கொதிச்சுன்னு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் கொஞ்சம் குழையணும், சாதம் ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். ஸோ நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, ஒரு வெங்கலப்பானை ஏதோ ஒரு ஜோக் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னுடைய கல்யாணம் ஆகி என்னோடய தலைப்பொங்கல் அது வந்து 1983 ஜனவரி, ஓகேவா. அந்த வருஷம் வந்து சாயங்காலம் 5 மணிக்கு தான் மாதம் பிறந்தது. ஸோ அந்த 5 மணிக்கு தான் பொங்கப்பானை வைக்கணும் அப்படின்றதுனால 5 மணிக்கு பொங்கப்பானை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம்.
ஸோ தலைப்பொங்கல் அப்படின்றதுனால புறத்தாத்துலேருந்து சீரெல்லாம் வரணும். ஸோ எனக்கு சீரெல்லாம் வந்து எங்கள் சித்தப்பா தான் எடுத்துன்னு வந்தா. ஸோ வரிசையை வந்து நல்ல பெரிய படிக்கு ஒரு மணி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வெங்காயப்பானை கொண்டு வந்தா. அந்த வெங்காயப்பானை கொண்டு வந்து வச்சுட்டு அரிசி பருப்பு வெல்லம் நெய் முந்திரி பருப்பு திராட்சை பழம் கரும்பு வெத்தலை பாக்கு மஞ்சள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கணும். புறத்தாத்துலேருந்து சீருன்றது வருஷம் இன்றைக்கும் எனக்கு நான் வந்து இப்போ இந்த வயசுக்கும் என்னுடைய 3 தம்பிகளும் எனக்கு வந்து பொங்கல் சீர் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அதாவது எனக்கு ஒரு தம்பி சித்தப்பா புள்ள 2 பேர். நாங்கள் வந்து அவளை தனியாக நாங்கள் என்றைக்குமே யோசிச்சதில்லை. அவளும் எங்களுடைய தம்பிகள் தான். நாங்கள் 6 பேரும் ஒன்றா வளர்ந்தோம்ன்றதுனால அவளை என் கசின் பிரதர்ஸ்னு சொல்லி எனக்கு வளர்க்கிறாரு. ஸோ எனக்கு கல்யாணத்தில் பார்க்க போனேன்னா எனக்கு பொறியிட்டதே கூட சித்தப்பா பையன் பெரியவன் தான் எனக்கு பொறியிட்டான். அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ சித்தப்பா தான் எனக்கு சீர் கொண்டு வந்தான். எங்கள் மாமியார் வந்து வெங்கலப்பானையை புதுசாக வந்திருக்கேன்னு அதை ஏற்றி மாட்டு கொண்டு வந்து பண்ணணுமேனு அதை ஏற்றிட்டான். அதில் பாலை விட்டால் 1 மணி நேரம் ஆச்சு, பொங்கவே இல்லை. எங்கள் அம்மாவே என்னடி இது 1 மணி நேரம் ஆகுது பால் பொங்கவே இல்லைன்னா அது அந்தளவு கனமாக இருக்குது. பெரிய படிக்கு ஒரு படி வெங்கலப்பானை வேறு. அப்புறம் நேரம் போயிட்டு எங்கள் மாமியார் வந்து என்ன இவ்வளோ பெருசு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், சின்னதாக வெங்கலப்பானை வாங்கக்கூடாதா, இதில் நாங்கள் பாலை விட்டோட பொங்கறதுக்கே 1 மணி நேரம் ஆகுதே அப்படின்னா. அப்புறம் சிரிச்சுட்டே இருந்தான். எங்கேயாவது மாமியார் ரொம்ப படுத்தினா இதை தூக்கி மண்டையில் போட்டுருன்றதுக்கோசம் வாங்கி கொடுத்துருக்கேளா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கும் அந்த வெங்கலப்பானை அப்படியே நான் வச்சுட்டு இருக்கேன் மேலே. அதை பார்க்கறச்செல்லாம் எனக்கு ஞாபகம். அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, முதல் நாள் சாயங்காலம் 5 மணிக்கு வச்ச பொங்கல் அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அப்படியே வாமாக இருந்தது. அதனால தான் அந்த நாள்லலாம் இந்த மாதிரியான பாத்திரத்தில் தான் சமைச்சிருக்கா. அதாவது நம்மலாம் இப்போ குக்கரில் பண்ணுறதுன்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் ஆறி போய்டும் இல்லையா. ஸோ இந்த வெங்கலப்பானையோடு தான் வச்சுருப்பா. அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அது அப்படியே வாமாக இருந்தது. நெக்ஸ்ட் டே காத்தால நாங்கள் கணுப்பிடி வச்சுட்டு வரதே கையெல்லாம் சூடாகவே இருந்தது. அந்த பொங்கல் எடுத்து கணுப்பிடி வைக்கிறது நானே கேட்டேன், இது என்னமா இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வெங்கலப்பானையில் பண்ணுறச்சு அதோட சூடு வந்து ரெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெங்கலப்பானையில் பண்ணுறீங்கன்னா மூடி போட்டு மூடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது இதாகும். அட் த சேம் டைம் ரொம்ப நாளி மூடி இருந்தாலும் அது உள்ளே விட்டுருக்கிற பால் தண்ணியெலாம் வெளியில் வழிஞ்சு விழும். அதனால் கொஞ்சம் மூடச்சையே இப்படி வச்சு மூடினேன்னா உள்ளே அழகாக வேணும்னா எவ்வளோ குழச்சலாக எவ்வளோ ஜம்முனாக இருப்பதில்ல. இது வந்து ஆறத்துக்கு எவ்வளோ நாளி மாமி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 அழாக்க சாதம் ஆறத்துக்கே எனக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிருக்கு. அதனால தான் எல்லோரும் இந்த நாளில் இதிலெல்லாம் சமையல். பழைய நாள் நிறைய டைம் இருக்கும். அதே மாதிரி அப்படியே கும்பிட்டு அடுப்பு இல்லைன்னா விறகடுப்பு இல்லை இந்த மாதிரி இது இருக்கும். அதிலெல்லாம் போட்டுட்டு ஒரு 5-6 அடுப்பில் ஒன்று போட்டு வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருப்பா. நான் வந்து இந்த ஒத்த அடுப்பு வச்சுன்னு தான் பண்ணுறேன். ஸோ அதனால் இவ்வளோ டைம் ஆகிருக்கு எனக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிட்டு நல்ல கெட்டியாகவும் ஆயிடுச்சு. அந்த 1 கப்புக்கு 4 கப்புக்கு அப்புறமா தண்ணி விட்டேலாம் அப்படின்னு கேட்டேன்னா எஸ் விட்டேன். ஏன்னா அது வேக தேவையாக இருக்கும். அதனால் வெந்நீராக ஆக்கி வச்சுக்கோங்க. அது வந்து அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 4 கப் விட்டுருக்கேன் நான். அப்போ தான் அது கரெக்டானபடி ஆகுது, நல்லா குழச்சலாகும். வெங்கலப்பானையில் பண்ணுறவாளுக்குன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் குக்கரில் சாத்த பண்ணிக்கிறேன்னா அந்த பாலோடு சேர்த்து அப்படியே குழச்சி பண்ணிடுறோம். ஸோ இது வெல்லம் கரைஞ்சாச்சு. வெல்லத்தோடு சேர்ந்து நம்ம ஒரு 15-20 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அப்போ தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிக்விடாக இருக்குது தெரியுதுதான் உங்களுக்கு. இது நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும், கெட்டி ஆகிடும். அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி அடியில் வந்து நம்ம கலரி அடியில் தான் மெயினாக கலரி கொடுக்கணும். இதெல்லாம் தான் டாஸ்க்கு வெங்கலப்பானையில் பண்ணுறச்சே. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 2-4 ஸ்பூன் சர்க்கரை போடுவேன். இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போடாதீங்கோ. அந்த 1 கப்புக்கு 2 கப் வெல்லம் போடணும்னா அதை விட்டுருணும். இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஃப்ரெஷ்ஷோட நெய் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட விடுங்கோ. அதோடு சேர்ந்து இது கொதிக்கணும்.
இந்த நெய், ஏலக்காய் பொடி, அப்புறம் முன்னாடி போட்டுக்கிற வெல்லம், சர்க்கரை எல்லாமே சேர்ந்து கொதிக்கணும். ஜோராக ரெடி ஆகிட்டு நம்ம இப்போது முந்திரி பருப்பு, திராட்சை பழம் நான் இதை இது பண்ண போகிறேன். தேவைப்பட்டவா இதில் வந்துட்டு நீங்கள் ஜாதிக்காய் வறுத்து தேய்ச்சி கொடுக்குறேன்னா கொடுக்கும்போது உங்களுடைய சௌகரியம். நான் இன்றைக்கி வந்து பச்சை கற்பூரமும் ஏலக்காய் பொடியும் தான் போடுறேன். அது உங்களுக்கு தேவைப்பட்டவா அது மாதிரி பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா ஜோராக ரெடி ஆகிடுது சக்கரை பொங்கல். இறக்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே கிழக்க பார்த்துன்னு உட்காந்து சமைச்சோன்னா வடக்கு பக்கமாக பொங்கப்பானையை இறக்கிக்கோங்க, தெற்கு பக்கமாக இறக்க வேண்டாம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். சின்ன குழந்தையில யாராவது புதுசாக சமைக்கிற குழந்தை, புதுசாக கல்யாணமாக இருக்கிற குழந்தையில இருந்தால் அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லுது. காமாட்சி ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோடனையும் விடுறேன். 10-15 முந்திரி பருப்பு, ஒரு ஹேண்ட்ஃபுல் திராட்சை பழமும் போடுறேன். இதில் சூடாக ரெடி ஆகிட்டு ஜோரான சக்கரை பொங்கல் சங்கராந்தி அன்னைக்கு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுது. சூரிய பகவான், அதாவது இது வந்து சொல்கிறதே உழவர் திருநாள் அப்படின்னு தான் சொல்லுவாள். ஸோ உழவுக்கு எதெல்லாம் உதவியாக இருக்கோ அவளுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துகிற விதமாக தான். உழவுக்கு மெயினாக உதவியாக இருக்கிறது சூரிய பகவானோட வெளிச்சம். அடுத்தாப்பில் வந்து மாடு, இது அதனால தான் அடுத்த நாளைக்கு மாட்டு பொங்கல்னு பண்ணி மாடுக்கெல்லாம் அது பண்ணுறோம். ஸோ அவள் எல்லோரும் சேத்துல காலை வச்சு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணலைன்னா நம்ம வந்து அன்னத்தில் கை வச்சு சாப்பிட்றதுன்றது நடக்காத காரியம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் இந்த ஸ்டேஜில் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸ் போடுறேன். இது ஆப்ஷனல், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றவா போடாதீங்க. இது வந்து சுவாமி நைவேத்தியத்துக்கு எப்பயுமே இதெல்லாம் போட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டேன்னா நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், பச்சை கற்பூரம் வந்து சுவாமியோட ஒரு அனுகிரகத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டதான். அதனால் நம்ம சுவாமி நைவேத்தியம் இந்த மாதிரி பெரிய விசேஷமான நாட்களில் பண்ணுற சுவாமி நைவேத்தியத்துக்கு நம்ம மெயினான இதில் வந்து பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது கொஞ்ச நாள் ஆகும் தான் சொன்னேன் இல்லையா. இது வந்து நியர்லி ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு மேலே தான் இந்த கொதிக்கிற பாகத்துலேருந்து இது அடங்கும். நம்ம மெதுவாக பார்க்கலாம். அடுத்தடுத்த ஐட்டம் பார்த்துட்டு கடைசி அதை எடுக்கிறதே இது ரெடி ஆகிடும். இது மூடி வச்சுருவேன். அடுத்தது பார்க்கலாம். உளுந்து வந்து 1 கப் நல்லா ஒரு 2 ஹவர்ஸாக ஊறிட்டு இருந்தது. அதோடு கூட 2 பச்சை மிளகா, ஒரு 2 பீஸ் இஞ்சி, 2 வரமிளகா இதை போட்டு நல்லா திக்காக அரைச்சணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. நிறைய வீடியோவில் நான் உளுந்து வடைக்கு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்த்துடுறேன். இது ஆமை வடைக்கு கடலைப்பருப்பு ஒரு 2-3 ஹவர்ஸாக ஊறின்னு இருக்கு. இதில் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், 2 வரமிளகா, இஞ்சி இதை போட்டு தண்ணியே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டே பாருங்க, தண்ணி இல்லாத இருக்குது. இதை அப்படியே கரைன்னு அரைச்சின்னு வந்துட்டு நல்லா வடை தட்டினா தான் நல்லாயிருக்கும். இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இந்த ஆமாவடைக்கான மாவு கடலைப்பருப்பு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டு 1/2 டீஸ்பூன் எங்களுக்கு போகிறோம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட நெய் 1 ஸ்பூன். வடையில் நீங்கள் நெய் விட்டு தட்டி பாருங்களேன், அது ஒரு பிரமாதமாக இருக்கும். அது உளுந்து வடையாட்டம் இந்த வடையாட்டம் எதுலையாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா உப்பெல்லாம் போட்டு அரைக்கலை, நம்ம மேலே தான் போட்டுருக்கோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் தட்டணும். போகிங்கிறது வந்து என்னென்னு கேட்டேன்னா நமக்கு வந்து எல்லோரும் டயரெல்லாம் எரிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்கோ. பழசெல்லாம் எரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எரிப்பா, அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு இது நம்ம சொல்கிறோன்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் எரிச்சிட்டு பகவான் பாதமே சரணாகதின்னு நம்ம பகவானை நினைக்கிறதுக்கோசரம் தான் இந்த போகி பண்டிகைலாம் இருக்கே வழியே. ஆற்றுல இருக்கிற பழைய தலகாணி, பழைய இது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு டயரு இதெல்லாம் எரித்து பொல்யூஷன் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அந்த பொல்யூஷன் வந்து அப்புறமா திருப்பி நம்மளுக்கே தான் ஆபத்தாக வந்து முடியுது. அதனால் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கு இந்த நாளில். இதை தாண்டி இப்போல்லாம் நிறைய பட்டாசு வெடிக்கிறதே இந்த வருஷம் குறைஞ்சி போயிருந்தது. அது பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
ஸோ அது மாதிரி இந்த போகி அன்னைக்கான அந்த இதுவும் நிச்சயமாக இருக்காது. போகி வந்து நம்ம மன இருள் அதுக்குள்ளே மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறதுக்கோசரம் நடத்தக்கூடிய ஒரு பண்டிகை தான் அது. எண்ணெய் காஞ்சிடுத்து கையை மட்டும் ஈரத்து இதில் நினச்சிக்கோங்க. அப்படி வராது எங்களுக்கு அப்படிங்கிறவா சின்னதாக உருட்டிட்டு ஆனால் கை ஈரப்படுத்திக்கோங்க அப்பப்போ, அப்போ தான் அது அழகாக விழும். தண்ணியே விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கோம். இது நிறைய பேர் கேட்பேன், வடகத்தை தெரியாதா எங்களுக்கெல்லாம், நீ வடையெல்லாம் தட்டுறதுக்கு கூட சொல்லி தரணுமா அப்படின்னு. ஸோ என்ன வயசில் இருக்கிறவா எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்னா பண்ணுவேன். என்னை விடவே ஜோராக பண்ணுவேன் எனக்கு தெரியும். ஆனால் புதுசாக இருக்கிற குழந்தைகள், புதுசாக கல்யாணம் ஆகி இப்போதான் பண்டிகை கொண்டாடணும் அப்படின்ற குழந்தைகளுக்கோசரம் தான் இந்த வீடியோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. நிறைய பேர் என்னுடைய இது வெளியில் தெரியுது, அவ்வளோதான். நிறைய பேர் என்னை விட ஜோராக பண்ணுறவா நிறைய பேர் இருக்கேன். நான் அது எல்லாருக்கும் என்னுடைய பரிபூர்ணமான நமஸ்காரம். நிஜமாலுமே இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வடையை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கிட்டு எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா ஜோராக அரைச்சி வந்தாச்சு. எவ்வளோ கெட்டியாக இருக்கணும், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், தண்ணி ரொம்ப விடாத. இதில் கருவேப்பிலை, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட நெய் 1 ஸ்பூன். நீங்கள் என்ன நெய் வச்சுருக்கீங்களோ அந்த நெய் 1 ஸ்பூன் விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தூக்கி தூக்கி விடுங்க. அதுக்குள்ளே ஏர் பபிள்ஸ் போய்க்கணும். அப்போ தான் நல்ல மெதுவாக நல்லா கிறிஸ்பியாகவும் ஒரு வடை. நிறைய வீடியோவில் வடை எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன், வடைக்கு எப்படி அரைக்கணும்னு காமிச்சிருக்கேன். மிக்சியில் தான் அரைச்சிருக்கோம், கிரைண்டர்லாம் இல்லை. மிக்சியில் அரைச்சது இவ்வளோ நல்லா பொச பொச நல்லா வரும். கை இது மாதிரி தண்ணியில் நினச்சிக்கோங்க, சின்னதாக எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நிதானமாக வச்சுட்டு வேக விட்டு எடுத்துன்னா ஜூடான உளுத்த வடை ரெடி. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆட்டும் பார்க்கலாம். வடையெல்லாம் வந்து ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட கடலெண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடலெண்ணெயில் வடையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுத்து பார்த்தீங்கன்னா ஜோராக ரெடி ஆகிடுத்து எடுத்துக்கலாம். உளுத்த வடையும் ரெடி ஆகிடுது. இந்த வீடியோவை நான் வந்து இந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக எடுத்து. ஸோ ஒரு ஷார்ட் இதில் இருந்தால் தான் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும், போர் அடிக்காமையும் இருக்கும். ஸோ அதனால் இந்த பார்ட் 1 வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட அடுத்த பார்ட் நாளைக்கு சேம் டைம் இதே நேரத்தில் அப்லோட் பண்ணுறோம். அதில் வந்து இந்த கணுப்பிடிக்கான சாப்பாடெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக அதையும் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க.